இன்றைக்கி யாம் ஃபிங்கர் ஃப்ரை அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கவா. இந்த டிஷ்ஷு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். சேனைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். சேனைக்கிழங்க வேக வச்சுருவோம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் போட்டு வேக வச்சுருங்க. புளி போட்டாக்க அந்த வாயில் நமனமுங்கிறது இல்லாமல் இருக்கும். கிழங்கு வேகிறதுக்குள்ளார நம்ம வெஜிடபிள்லாம் வெட்டி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா லைட்டாக வெட்டிக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் நல்லா நைஸாக பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வேக வைக்கும்போது நல்லா குழைய வேக வச்சிடாதீங்க. ப்ரெஷ் பண்ணால் குழையிற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா நைஸாக மேஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸ் கூட இல்லாமல் நல்லா நைஸாக சாப்பிடும். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க, நிறையாவும் போட்டுறாதீங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். வறுத்து பவுடர் பண்ண ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், சால்ட்டு தேவையான அளவு போட்டுங்க. ஃபஸ்ட்டே நம்ம வேக வைக்கும் போது பாதி அளவு உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியான அளவு போடுங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அப்போ தான் நல்லா ஒட்டும். கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவு பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸு இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. அது காய்ச்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் ட்ரை ஆகும், அதுக்கப்புறமேல உருட்டிடலாம். சின்ன சின்ன இப்போது நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமேலு இதை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டின பீஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ண மாதிரி சுற்றிக்கோங்க, சுட் பண்ணி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சு பால் நல்லா அப்படி என்ன பண்ணுங்க, நல்லா ஃபோலாக உருட்டுங்க. அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி இது மாதிரி நல்லா உருட்டுங்க. இப்படி நல்லா உருட்டும் போது என்ன ஆகும், கொஞ்சம் நல்லா நீளமாக வரும்.
நிறமாச்சுனாக்கா ஓகே. கடாயில் நல்லா ஆயில் சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம உருட்டி வச்சு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேலு எடுத்துடலாம். டேஸ்டியான யாம் ஃபிங்கர் ஃப்ரை செஞ்சாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.